வெல்கம்மா. ஐ எம் நாகராஜன். சொந்த ஊர் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் 2021. நான் இப்போ 2021லேருந்து 2024 வரைக்கும் நான் 2.5 வருஷமாக வந்து ப்ரொடக்ஷன் லைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐடிலேருந்து ஐடி போகிறதுக்காண்டி நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு டாப்லைன் போட்டோக்கு வந்து லிங்க் கான்டாக்ட் கிடைச்சது. அப்போ இங்கே வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூ கூப்பிடும்போது எனக்கு இன்டர்வியூவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து பேசிக் ஸ்கில்ஸ் வந்து கிடையாது, கம்மியாக இருந்தது. அதனால் வந்து இங்கே கொடுத்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து நான் N+A+ அண்டு CCNA கோர்ஸு இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ணி எல்லா ஸ்கில்ஸையும் வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் மொத்தம் 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 4 இன்டர்வியூமே செலக்ட் ஆகிட்டேன். அதில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து எனக்கு பேக்கேஜ் நல்லா இருந்ததுனால அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு நார்மலாக 2.5 வருஷமாக வந்து ஏசி டெக்னீஷியனாக இருந்து ஒரு நான் ஐடிலேருந்து ஐடி டொமைன் நான் சேஞ்ச் ஆகிறது வந்து டாப்லைன் ரொம்ப ஹெல்ப் ஆகிருந்திருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனியில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக செலக்ட் ஆகிருக்கேன். 2.8 LPA ஆனம் சல்லியில் செலக்ட் ஆகிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பேசிக் ஸ்கில்ஸ் வந்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பேசிக் ஸ்கில்ஸை வந்து நான் வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இது வந்து நான் 2021 பாஸ் அவுட். நானே இங்கே ஒரு ஐடியில் ஜாப் வாங்கியிருக்கேன்னா 2024-25 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐடி டொமைனில் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். என்ன மாதிரி நீங்களும் வரணும்னா டாப்லைன் போட்டு வாங்க, கரியரை பில்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.